இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படின்ற மாதிரி இந்தியன் செஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடிலாம் பேசணும் அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை நம்ம இப்போ சாலிடாக பேசும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள செஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது செஸ்ஸுடைய ஒரே முகமாக இருந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது விஸ்வநாதன் ஆனந்த் தான் அப்படின்னே சொல்லலாம். 1 இல்லை 2 இல்லை 5 டைம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றத வின் பண்ணி இந்தியாவுக்குள்ள செஸ்னா விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னா செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கேமுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே விஸ்வநாதன் ஆனந்த் மாறி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி மாறி இருந்த விஸ்வநாதன் ஆனந்த் தான் பார்த்தோம் அப்படின்னா செஸ் விளையாடக்கூடிய பலருக்குமே ஒரு ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் ஒரு நாள் லைஃப்ல விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடணும்ப்பா அப்படின்ற ஆசை எல்லா செஸ் பிளேயர்ஸுக்குமே இருக்கும். ஆனால் ஒரு பையன் 17 வயசுல அவருடைய இடத்தை அவர்கிட்ட இருந்து பறிச்சான் அப்படின்னா இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் இல்லையா. அப்படி விஸ்வநாதன் ஆனந்தை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செஸ் விளையாட ஆரம்பிச்சு தன்னோட 17 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 37 வருஷமா நம்பர் 1 பிளேயர் அப்படின்ற இடத்துல இந்த விஸ்வநாதன் ஆனந்தை பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 பிளேயரா வந்த பையன் தான் குகேஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பையன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 17 வயசுல மறுபடியும் ஒரு சாதனை அப்படின்றத பண்ணியிருக்கான். ஃபிடேவினுடைய கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது வந்து நடக்கும். இந்த செஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 8 பேர் தான் இந்த செஸ் சாம்பியன்ஷிப்லேயே விளையாடுவாங்க. அந்த 8 பேருமே அவங்களுக்குள்ள 2 டைம் அப்படின்றது விளையாண்டுக்கணும். ஸோ இப்படி பல முன்னணி வீரர்கள் பங்கெடுத்துக்கிட்ட இந்த கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா 17 வயசுல வின் பண்ணி மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட சாதனை அப்படின்றத பண்ணியிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். பிரம்மாண்ட சாதனை அப்படின்றது பண்ணியிருக்கான் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய எண்ணில் வரக்கூடிய உலக சாம்பியனுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றதுல இப்போ நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய டிங் லிரெயின் அவரோட விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் குகேஷுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த போட்டியிலும் குகேஷ் இதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சிட்டா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கம்மியான வயசுல உலக செஸ் சாம்பியனான ஒரு பையன் அப்படின்ற பேர் குகேஷ்க்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த பையனை பாராட்டுறதா இருந்தாலும் சரி, யாருமே லைஃப்ல அவ்வளோ சீக்கிரமா ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு பின்னாடி பல வருஷ கடின உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி 17 வயசுல ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த பையனுக்கு பின்னாடி பல வருஷ உழைப்பு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லைஃப்ல செஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சதோட மட்டும் இல்லாமல் தன்னோட 11 வயசுல முதல் டைமா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கோச்சை மீட் பண்ணும்போதே வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்தியாவில் நம்பர் 1 ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதா குகேஷ் வச்ச கேள்வியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய தேடல் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு அவருடைய எய்ம் அப்படின்றத ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டாரு. இந்தியாவில் நம்பர் 1 வரணும், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை வச்சுட்டு அந்த கனவுக்காக உயிரோட ஓடும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இடைவெளி இல்லாமல் ஓடும்போது தான் அவருடைய கனவு ஒவ்வொன்றா மெய்ப்பட ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த குகேஷ், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயணம் என்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் செஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2018 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல கிராண்ட் மாஸ்டர்ஸ் அந்த வருஷத்துல தான் உருவானாங்க. அந்த வருஷத்துல 3 கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் அடுத்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுறாங்க. அதுல இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல குகேஷ் கூட ஈக்குவலா விளையாடக்கூடிய பிரக்யானந்தா இருக்காரு இல்லையா, அவரும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரக்யானந்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அர்ஜுன் எரிகாஷி, நிக்கல் ஷரீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் 2018 கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் பார்த்தோம்னா அடுத்து இந்தியாவை செஸ்ட்டில் வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அடுத்த வருஷம் தான் குகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் கிராண்ட் மாஸ்டராக உள்ள என்ட்ரி ஆகிறான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 பேர் தான் எதிர்காலம்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 பேரை மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இல்லை 2 இல்லை 36 வருஷமா நம்பர் 1 இடத்துல வந்து விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரை பீட் பண்ணி இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயர் அப்படின்ற இடத்துக்கும் போறான் அப்படின்னே சொல்லலாம். பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா செஸ் விளையாடக்கூடியவங்களுக்கு தெரியும், செஸ் இன்ஜின்ஸ் அப்படின்னு வந்துலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செஸ் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் இருக்கு இல்லையா, ஆன்லைன்ல மிஷின்ஸோட கேம் விளையாடுறது அப்படின்றத தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மனுஷங்களோட விளையாடுறது அப்படின்றத தாண்டி அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. பட் குகேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கோச்சா இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசன்னா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு இந்த செஸ் இன்ஜின்ஸ் அப்படின்றத அறிமுகப்படுத்தாமே இருக்காரு. அதுவும் அவருடைய ரேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்குலாம் அந்த ரேட்டிங் தெரியும். ஸோ அந்த ஃபிடே ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 2500 பாயிண்ட் அப்படின்றத கிராஸ் ஆகிற வரைக்குமே குகேஷ்க்கு அந்த செஸ் இன்ஜின்ஸை பற்றின அறிமுகம் அப்படின்றதே தராமல் இருக்காரு. நீ நேச்சுரலாக விளையாடு, செஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம மைண்ட் செட் என்ன அப்படின்றத பிரதிபலிக்கணும், எதிரிகள் எந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ நேச்சுரலாக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஆகிற வரைக்குமே குகேஷ்க்கு செஸ் இன்ஜின்ஸை பற்றி தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா,
இல்லையா, எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவும் நடந்துச்சு, நெகட்டிவும் நடந்துச்சு. அந்த டைமை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், உலகமே அழிய போகுது, நம்ம மட்டும் இனிமேல் உழைச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கிடந்தவங்க லைஃப்பில் காணாமல் போயிட்டாங்க. பட் இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எஃபர்ட்டாக போட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் தான் பார்த்தோம் அப்படின்னா குகேஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குகேஷே பல இன்டர்வியூவில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் இவ்வளோ பெரிய கேம்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆடுவேன், இவ்வளோ பெருசாக ரீச் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு கடந்தது கிடையாது. பட் அந்த 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக இருந்து செஸ்ன்னு சொல்லி லைஃபே செஸ்ஸாக மாறினதுனால அதில் இன்னும் அதிகமான விஷயங்கள் அப்படின்றத கற்றுக்க முடிஞ்சு, இன்னும் அதிகமான நுணுக்கங்கள் அப்படின்றத கற்றுக்க முடிஞ்சு. ஸோ அதை வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குகேஷனுடைய லைஃப் ஸ்டோரியில் முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணு பிரசன்னாக்கு அப்படின்னே சொல்லலாம், அவருடைய கோச். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா குகேஷ் இருக்கார் இல்லையா, குகேஷ் ஒரு 9லேருந்து 11 வயசுக்குள்ள தான் அவர் மீட் பண்ணியிருக்காரு. அப்ராக்சிமேட்டாக எந்த வயசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் படித்து இந்த கண்டென்ட் அப்படின்றது எடுக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வயசு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா குகேஷ் கிட்ட என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்றத விஷ்ணு பிரசன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா குகேஷ் கிட்ட ஒரு தெளிவான டார்கெட் இருக்குது, இதைத்தான் பண்ண போகிறோம் அப்படின்ற எய்ம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த பையன் கிட்ட இருக்குது. இந்த பையன் தெளிவாக விளையாடணும். ஸோ இந்த பையனுடைய கோல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பையனை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குகேஷனுடைய லைஃப் கேரியரில் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்துட்டு அவர் அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா அதில் விஷ்ணு பிரசன்னா இருக்கார் இல்லையா, அவருக்கும் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குகேஷை பொறுத்த வரைக்குமே அவருடைய ஆட்ட நுணுக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா எதிரியுமே பதட்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் அப்படின்றது பார்த்தோம்னா அஜர்பைஜான் இருக்கு இல்லையா, அதில் நடந்துச்சு. அதில் 4வது ரவுண்டோட வெளியே வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 4வது ரவுண்டில் மேக்னஸ் கால்சன் இருக்கார் இல்லையா, அவரோட தோற்று தான் வெளியே வந்திருந்தார். பட் தோல்வி அப்படின்றத மீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் விடாமுயற்சியோட எந்த இடத்துல தோத்தோமோ அங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த வருஷத்துலேயே, அதாவது இந்த வருஷத்துலேயே அந்த கேண்டிடேட் சாம்பியன்ஷிப் அப்படின்றத வின் பண்ணி எல்லாத்தையுமே ஷாக்குக்கு உள்ளாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 8 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 8 பிளேயர்ஸும் சாதாரணமானவங்கலாம் கிடையாது, ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர்ஸா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதுலயும் ஒரு ஃபைனல்ல மீட் பண்ணவர் பார்த்தோம் அப்படின்னா ஹிகாரு நகமுரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய மூவ்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் யூடியூப்ஸ்ல பார்த்து பாருங்க. நானும் ஒரு காலகட்டத்தில் செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அவ்வளோ அப்ராக்சிமேட்டாக அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பீட் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அதுவும் விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கே டஃப்லாம் கொடுத்த ஒரு பிளேயர் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை பீட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் காயின்ஸோட ஆடுறோம் அப்படின்ற பொறுத்தது நம்ம வந்துட்டு அஃபென்ஸ் கேம் ஆடலாம், நம்ம மூவ் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியும். பட் நம்ம டிஃபென்ஸ் கேம் அப்படின்றத பிளாக் வச்சிருக்கும் போது ஆடுவோம். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய மூவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ்ஸ் அப்படின்றத பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கேம் நமக்கானதாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் பொறுத்திருந்ததோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய சாம்பியன்ஷிப்பில் பிளாக் காயின்ஸோட ஆடுறது அப்படின்றதும் ஒரு டிராபேக்காக தான் பார்க்கப்படும். பட் அப்படி பிளாக் காயின்ஸில் ஆடியுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 புள்ளிக்கு 9 பாயிண்ட் அப்படின்றது ஓவராலாக எடுத்து இன்னைக்கு அந்த கேண்டிடேட் சாம்பியன்ஷிப் அப்படின்றத தன்னோட சொந்தமாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆரம்பிச்சு விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரில் ஆரம்பிச்சு ஆனந்த் மகிந்திரா வரைக்கும் எல்லாரும் குகேஷ்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்றதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த எண்டில் வரக்கூடிய உலக சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் டிங் லிரெனா வந்துட்டு இவர் பீட் பண்ணி 18 வயசுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உலக சாம்பியனாக அவர் வந்துட்டாரு அப்படின்னா இந்தியன் செஸ் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படும். அப்படின்றதுனால இப்போ ஒட்டுமொத்த நாடுமே பார்த்தோம்னா குகேஷ் மேலே அடுத்த கிட்ட எதிர்பார்ப்பு அப்படின்றதையும் வச்சிருக்கு. ஸோ குகேஷை பொறுத்த வரைக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா எதையும் தலையில் எடுத்துக்காம கேம் தான் முக்கியம், ரிசல்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடிய ஒரு பையன் கண்டிப்பாக உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றத வின் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் குகேஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.